வணக்கம். ஐபிஎல் சீசன் தொடங்கிருச்சு. இதுக்கு மேல என்னங்க சம்மர் சீசன், ஹாலிடே ஜாலியா என்ஜாய் பண்ண வேண்டிய டைமு. இதில என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஈவினிங்க்கு மேல வந்து ஐபிஎல் பார்த்துக்கிட்டு, வீட்ல எதுவும் சமையல் செய்யாம, ஒரு ஆர்டர ஒண்ணு போட்டு, அந்த ஃபுட்டு வந்து அதாவது ஃபுட் இல்ல, அதுக்கு முன்னாடி ஸ்நாக்ஸ் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. அப்புறம் செகண்ட் ஹாஃப் வந்து நம்மளுக்கு புடிச்ச டீம் வந்து அப்படியே சேசிங்ல போச்சு அப்படின்னா, டக்குன்னு டின்னர் ஆர்டர் போட்டோம் அப்படின்னா, அதுவும் வரும். அதையும் சாப்பிட்டுட்டு ஐபிஎல் பார்த்து முடிக்கும்போது நைட் ஆயிரும். அதுக்கப்புறம் வந்து ஜாலியா தூங்கிற வேண்டியதுதான். இந்த மாரி நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய ஹாலிடே சீசன குறிப்பா வந்து ஐபிஎல் பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு நினச்சோன்னா வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு இருக்கவே இருக்கு ஃபுட் டெலிவரி ஆப்ஸ். ஸோ உங்ககிட்ட காசு இருக்கா அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு கேள்வி. ஸோ நம்மளோட ஆர்டரிங் பிஹேவியர் பார்த்தீங்கன்னா, கடந்த 3 வருஷத்தில் வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்கு அப்படிங்கிறத நீங்கள் சும்மா உங்களோட மேபி ஹிஸ்ட்ரி இருந்தால் வந்து பாருங்கள். இந்த ஆர்டரிங் ஃபுட் டெலிவரி ஆப்ஸில் ஆர்டரிங்லாம் வந்த புதுசில் வந்து பார்த்திங்கன்னா, ரொம்ப லக்ஸூரியஸான ஒரு ஆப்ஷனாக பார்க்கப்பட்டது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருமே அதுக்கு வந்து பழக ஆரம்பித்தாங்க. அதில் நிறையா டிஸ்கவுண்ட்ஸ் வந்து கிடைக்க ஆரம்பிச்சிது. அதுக்கப்புறம் வந்து எப்பயாவது ஒரு வாட்டி ஆர்டர் பண்ணுறது, காசு நிறையா இருக்கப்போ ஆர்டர் பண்ணுறது, அதுக்கப்புறம் பிடிச்ச டிஷ் ஆர்டர் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோம்பேறித்தனம், அது மட்டும் இல்லாமல் அந்த பழக்கம் அண்ட் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டான இடத்துல வந்து நோவாமல் அந்த இடத்துக்கு போகாமல் எதுக்குங்க கூட்டத்தெல்லாம் போய் பார்த்துட்டு அப்படி ஆர்டர் பண்ணி சாப்பிடலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஆல்மோஸ்ட் 10ல் 8 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறவங்களா இருக்காங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்லாம் டவுன்லோட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து டிலீட் பண்ணவங்களாம் இருக்காங்க. எனக்கு அந்த ஆப் இல்லைனா வந்து நிறையா காசு மிச்சமாகுது அப்படிலாம் சொன்னவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்குள்ளே போய் உளுந்து செம்மையாக சிக்கி சின்ன பண்ண மாதிரி பர்ஸு கிழிஞ்சு போயிட்டு அதுலேருந்து வெளில வந்தாங்க. இந்த அளவுக்கு நம்மளால் தவிர்க்கவே முடியாமல் ஃபுட் டெலிவரி ஆப்ஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறவங்களா மாறிட்டோம். எல்லா வீட்லேயுமே ஒருத்தர் ரெகுலராக இந்த மாதிரி ஆப்ஸை ஒன்று கிராசரிஸ் வாங்குறதுக்கு, பொருட்கள் வாங்குறதுக்கு, இன்ஸ்டண்ட்டாக ஏதாவது பொருள் ஆர்டர் பண்ணி வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில் யூஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ இந்தியா போன்ற ஒரு பெரும் ஜனத்தொகை கொண்ட ஒரு நாட்டில் ஒரு நாளைக்கு எத்தனை பேர் ஆர்டர் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறீங்க? நான் சொல்கிற மாதிரி இந்த கிராசரிஸு, அதுக்கப்புறம் இந்த பார்சலு, அதுக்கப்புறம் பொருள்லாம் வந்து வாங்குறது அப்படிலாம் விட்டுருங்க. ஃபுட்டு ஆர்டர் மட்டும்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 60 லட்சத்துலேருந்து 70 லட்சம் ஆர்டர் இந்தியாவில். இப்போ சென்னை அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய சிட்டி. பட் மும்பை போல் வந்து ஒரு அதிகமான ஜனத்தொகை கொண்ட ஒரு சிட்டியாக இல்லை, கொல்கட்டா மாதிரி இல்லை அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா இங்கேயும் ஒரு நல்ல நம்பர்ஸ்க்கு தான் ஆர்டர் பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 2 லட்சம் ஆர்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து வந்து நடக்குது. அதாவது ஒரு நகரத்துலேருந்தே, தமிழ்நாடுன்னு இல்லை, சென்னையிலேருந்தே வந்து நடக்குது அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்றைக்கி அந்த ஆர்டர் டிராஃபிக் வந்து அதிகமாகிட்டே தான் போகுது. ஏன்னா இதுக்கு நிறைய காசு செலவழிக்கிற மாதிரியான ஜாப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி போயிட்டு நிறைய பேர் லைஃப் ஸ்டைலை மாற்றணும்னு நினைக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னொருத்தரை பார்த்து நம்மளும் அதே மாதிரி வாழணும்னு நினைக்கிறது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர்லாம் கொடுத்து உள்ளே இழுத்துட்டு இன்றைக்கி வந்து அதுலேருந்து நம்மளால் வெளில விட முடியாமல் மாட்டிகிட்டு இருக்கோம். அந்த சூழலில் தான் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்விக்கி, ஜொமேட்டோ இந்த 2 ஆப்ஸ் தான் வந்து இருக்குது பெரும்பான்மை நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது. அதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்விக்கியில் ஒரு அதிர்ச்சியை வந்து அளிக்கிறாங்க. அந்த அதிர்ச்சியை வந்து பார்த்திங்கன்னா நைஸாக உள்ள சொருகிறாங்க. பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுறாங்க. அவனை பார்த்து அடுத்த நாள் ஜொமேட்டோ சும்மா இருப்பானா, நீ மட்டும் ஏற்றுவியா, நீ மட்டும் மக்கள்கிட்ட இருந்து எப்படி சொரண்டுவேன், நானும் சொரண்டுறேன்னு சொல்லிட்டு ஜொமேட்டோவும் வந்து அப்படியே ஃபாலோட் பை தம் ஒரு பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் அப்படிங்கிறத ஏற்றுறாங்க. ஸோ பேசிக்கலி வந்து பார்த்திங்கன்னா வந்து டெலிவரி சார்ஜு, ஜிஎஸ்டி, அதுக்கப்புறம் சில நேரத்தில் மழை பெஞ்சா அதுக்கான எக்ஸ்ட்ரா சார்ஜ், அப்புறம் டிப்ஸு, இந்த மாதிரி நிறைய விஷயங்களையும் தாண்டி இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் அப்படிங்கிறத வந்து வாங்குறாங்க. நம்ம அந்த ஆப்பை யூஸ் பண்ணி இந்த சர்வீஸ் அவைல் பண்ணுறதுனால பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாங்குறாங்க. இது பேசிக்கலி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆப்லாம் ஆரம்பிக்கிறப்போ வந்து ₹1.50 ₹1.50னா ₹1 30 பைசா அப்படிங்கிற மாதிரி மட்டும் இல்லை, ₹1 50 பைசா மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா அதற்கப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ₹2 மாறுச்சு, அப்புறம் ₹5, அதுக்கப்புறம் ₹8. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்விக்கியில் வந்து ஆல்மோஸ்ட் ₹14, ஜொமேட்டோவில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ₹15-16 அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்றிட்டாங்க. ஸோ இப்படி ஏற்றுறாங்க அப்படின்னா நம்ம எல்லாருமே இந்த ஆப்பை வச்சுருக்கோம். எத்தனை பேர் வந்து பார்த்திங்கன்னா இதில் எல்லாமே ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணிருப்போம், நம்மளோட யூபிஐயோட வந்து கனெக்ட் ஆகிருக்கோம், மெயிலில் வந்து கனெக்ட் ஆகிருக்கோம். இந்த மாதிரி வந்து நாங்கள் ஏற்றிருக்கோம்னு சொல்லிட்டு எத்தனை பேருக்கு ஒரு அறிவிப்பு வந்து எத்தனை பேருக்கு இது வந்து ஒரு நியூஸாக போய் வந்து சேர்ந்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான மக்களுக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்ததே தெரியவே தெரியாது. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் வந்து எப்படி வந்து சிகரெட் ரேட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ₹10 ₹18 மாதிரி இப்போ 25-26ன்னு போயிட்டு இருக்கோ, அதே மாதிரி ஓவர் த நைட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டப்புன்னு ஏற்றி விட்டுட்டாங்க. பட் இதுக்கான நோட்டிஃபிகேஷன், இதுக்கான அறிவிப்பு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா யூசர்ஸ்க்கு போய் சேரவே இல்லை. ஸோ நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விஷயம் ஆர்டர் பண்ணுறாங்க, பே பண்ணுறாங்கன்னா எதற்கு எவ்வளோ பே பண்ணுறோன்னே தெரியாமல் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் ஏற்று தெரியாமல் அவங்க பாட்டு வந்து பே பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ பேசிக்கலி ஒரு ஆப் வந்து இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் நம்மளுக்கு அந்த அறிவிப்பு அப்படிங்கிறத ஒரு பகிரங்கமாக
அதிகமாக நம்மளுக்கு தெரிகிற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இவங்களுக்கு எந்த ஒரு இஷ்டமே இல்லை. நம்ம பாட்டு ஏற்றிட்டே போவோம். இவங்களுக்கு இந்த பழக்கத்தை வந்து உண்டு பண்ணி விட்டுட்டோம். அதனால இனிமேல் ஆர்டரிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த கல்ச்சரில் இருக்க தான் போகுது. ஆனால் தொடர்ந்து ஆர்டர் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. பழகிட்டாங்க, சோம்பேறி ஆகிட்டாங்க. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எவ்வளோ பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் ஏற்றினாலும் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வாங்கிட்டு தான் இருக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏகத்தாளம் நினப்பு தான். இதற்கு காரணம் முக்கியமாக ஒரு விஷயம் தான். நீங்கள் எல்லாருமே வந்து மோனோபோலி கேள்விப்பட்டிருப்பீங்க. பட் டியோபோலி இது ஆல்மோஸ்ட் ஒரு மோனோபோலி மாதிரி தான். கொஞ்ச நாளுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இண்டிகோ ஃப்ளைட்ஸில் ஒரு பெரிய பிரச்சனை வந்து அவங்க எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு போராட்டம் பண்ணாங்க. போராட்டம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து ஸ்டால் ஆகி யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டை யூஸ் பண்ண முடியாத மாதிரி ஆனப்போ தான் தெரியுது. ஓகே, நம்ம இந்தியாவில் வந்து இண்டிகோ மட்டும்தான் வந்து மொனோபோலி பண்ணிட்டு இருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற ஏர்லைன்ஸ்லாம் பேச்சுக்கு இருந்தாலும் இண்டிகோ வந்து நிப்பாட்டாங்க அப்படின்னா இந்தியாவே ஸ்தம்பிச்சு போவோம் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் டியோபோலிக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஜியோ அண்ட் ஏர்டெல். ஸோ எப்படி இண்டிகோ வந்து அவன் நிர்ணயிக்கிறது தான் வைக்கணும், அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா ஜியோ அண்ட் ஏர்டெலுக்கு இவங்க மாற்றி ரேட்ஸை வந்து ஒரு போட்டி போடுறது மட்டும் இல்லாமல் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஏற்றிட்டே போவாங்க. ஆல்மோஸ்ட் ஒரே ரேட்ஸாக தான் இருக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த 2 ஆப்ஷன் தான் இருக்குது பெருசாக அப்படிங்கிறதுனால 3வது ஆப்ஷன் எதாவது இருந்தால் கூட நெட்வொர்க் சரி இருக்காது, சர்வீஸ்லாம் வந்து பெருசாக இருக்காது, ஆப்ஷன்ஸில் அவங்களுக்கு பிளான் வந்து ரொம்ப மொக்கையாக இருக்கிறதுனால இவங்க 2 பேரும் தான் சூஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஒரு ரேட்டை ஏற்றிட்டே போவாங்க. அதே மாதிரி ஒரு டெக்னிக்கை தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ இவங்க 2 பேருமே ஸ்டார்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ஊபர் ஈட்ஸ் இருந்துச்சு, அப்புறம் ஃபுட் பாண்ட் அது மாதிரி நிறைய ஆப்ஸ்லாம் இருந்தாலும் அப்புறம் ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த கடலூர் விருதாச்சலம் பக்கத்தில் ஒரு ஆப் கூட ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு. அரசாங்கம் வந்து ஒரு ஃபுட் டெலிவரி ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணாங்க. பாவம் அவங்களுக்கு வந்து நிறைய பேர் யூஸ் பண்ண முன் வந்தாலும் பார்த்தீங்கன்னா அதோட டிராஃபிக் அதோட இன்டர்ஃபேஸ் சரியில்லை அப்படிங்கிறனால சர்வர் பார்த்தீங்கன்னா டமால் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கெல்லாம் பெரிய ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விக்கி அண்ட் ஜொமேட்டோ அந்த டியூவோபாலியில் ப்ளே பண்ணி இவங்க 2 பேருமே அண்டர்ஸ்டாண்டிங்கில் இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் டெலிவரி சார்ஜஸ் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றிட்டே இருக்காங்க. இதில் பேசிக்லி ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷம். இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் அப்படிங்கிறது வந்து ஏற்றணும்னு பார்த்தீங்கன்னா ரெஸ்டாரண்ட்ஸ்க்கு அப்படியே அவங்க மேலே இருக்க சுமை பாரம் அப்படிங்கிறது யூசர்ஸ் நம்ம மேலே வந்து அப்படியே வந்து மாறிடுது. ஸோ பேசிக்லி இந்த கமிஷன் ஆப்புக்கு கொடுக்க வேண்டிய கமிஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிட்டேருந்து கொஞ்சம் கம்மியாகி அந்த பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் மூலிமா நம்ம கிட்டேருந்து உருவிடுவாங்க. ஸோ இதில் எந்த அளவுக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா 2 மடங்கு 3 மடங்கு இல்லாமல் 5 மடங்குலேருந்து 10 மடங்கு வரைக்கும் நிறைய ஆர்டர்ஸில் லாபம் வரும். ஏன்னா நீங்கள் வந்து நிறைய ஆர்டர்ஸில் ஒரு பெரிய ஃபேமிலிக்கு நிறைய ஃபுட்டு ஆர்டர் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா அதில் பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் இருக்குன்னா நீங்கள் ஒரே ஒருத்தர் ஒண்டி கட்ட கொஞ்சம் காசு தான் இருக்குது, கொஞ்சம் சிக்கனமாக எதாவது சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரே ஐட்டம் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த பெரிய ஃபேமிலி வாங்குறதுக்கு உண்டான பிளாட்ஃபார்ம் ஃபீஸை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் தனியாக ஒரே ஒரு ஏதாவது ஃபுட்டு ஆர்டர் பண்ணி சாப்பிட்றீங்கன்னா நீங்கள் அதிகமான காசு கொடுக்குறீங்க, உங்களுக்கு நஷ்டம் அப்படிங்கிறது அதிகம். ஸோ பேசிக்லி இந்த ஆப்பை யூஸ் பண்ணுறவங்க வந்து பேச்சுலர்ஸாக இருக்கிறாங்க, நம்ம கம்மியாக சாப்பிடணும்னு நினச்சா கூட இனிமேல் நீங்கள் எவ்வளோ சிக்கனம் பண்ணி அதில் ஆர்டர் பண்ணாலும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா காசை நீங்கள் தொடர்ந்து கொடுத்துட்டு மாதிரி தான் இருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னா பிளாக்னுவாங்க, கோல்டுன்னுவாங்க, ப்ரீமியம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி டிஸ்கவுண்ட் காட்டுற மாதிரி காட்டி அதுக்கப்புறம் கூப்பன்ஸ்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி காட்டி வந்து பார்த்தீங்கன்னா உங்களை உள்ள இழுத்து எத்தனை காசு கரெக்டாக கறக்கணுமோ அதை வந்து கறந்துருவாங்க. ஸோ இந்த டியோபோலியை வச்சு நம்மக்கிட்ட விளையாடுறது மட்டும் இல்லாமல் ஸோ பேசிக்லி அதுக்கான ரீசன் என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எவன் ஏற்றினானோ இல்லையோ இந்த ஈரான் போர்னால ஆயில் கிரைசிஸ்னால வந்து பார்த்திங்கன்னா எவன் வந்து ரேட் ஏற்றினாலும் இல்லையோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பான்மை ரேட்டை ஏற்றினது இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி ஆப்ஸ் தான். எங்களுக்கு வந்து ஃபியூல் காஸ்ட் நிறைய ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா எங்களுக்கு வரக்கூடிய அந்த டிரான்ஸ்போர்ட்டுக்கு உண்டான விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈரான் போர்னால ஃபியூல் ப்ரைஸ் ஹைக்கு இதனால் எஃபெக்ட் டேரெக்டாக ஆகி அவங்க வந்து ஒரு பெருசாக வந்து பாதிப்படைகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா வந்து ஏற்றிட்டாங்க இதை. ஸோ இது ஏன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதிப்பு அப்படின்னு முன்னாடி ஏற்றிட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட்லேருந்தே நம்மளுக்கு வந்து பழக்கிடுறாங்க. இதில் இன்னொரு ரீசனாகவும் இந்த டெலிவரி ஆப்ஸில் சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா லெஸ் ஃப்ரீக்வெண்ட்டாக பீப்புளெலாம் வந்து ஆர்டர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ரொம்ப கம்மியாயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் டேரெக்டாக வந்து அவுட்லெட்லேயே பிக்கப் பண்ணிக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டரிங் சைஸ் வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. இந்த மாதிரிலாம் வந்து ரீசன்ஸ் இருக்கிறனால தான் வேறு வழியே இல்லாமல் நாங்கள் வந்து இந்த விலையெல்லாம் ஏற்ற வேண்டிய ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு கதை விடுறாங்க. ஸோ இது ஃபஸ்ட்டு ஒரு பிரச்சனை வருமோ டக்குன்னு ஏற்றினா தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூதாகரமான பிரச்சனையாக தெரியும். ஃபஸ்ட்டு ஏற்றி பழகிட்டா இவங்களும் அதுக்கு பழகிடுவாங்க அப்படிங்கிற பேசிக்கான கஸ்டமரை வந்து பார்த்தீங்கன்னா டியூன் பண்ணக்கூடிய ஒரு மைண்ட் செட்டு தான் இவங்க வந்து கடைபிடிச்சிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கும் வந்து ஒரு பெரிய பழக்கமாயிடுச்சு தொட்டு வெளில வர முடியல அப்படின்னு யோசிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஆப்பில் வந்து ஆர்டர் பண்ணியே சாப்பிடக்கூடாது அப்படின்னு பூமர்லாம் பேச போகிறதில்ல. முடிஞ்ச அளவுக்கு இதை வந்து தவிர்க்கிறப்போ வந்து நம்மளோட கையிலேருந்து போகக்கூடிய காசு அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாகும். நம்ம வந்து முழுக்க ஆர்டர் பண்ணுறது எல்லாருமே விட்டுட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எல்லாருமே உஷாராயிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போனா கூட இதனால் பாதிக்கப்பட போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம கூட இல்லைங்க, நம்மளே வீட்டில் செஞ்சு சாப்பிட்றோம், இல்லை குக்கு வச்சுட்டோம், இல்லை வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா
இல்லை க்ளவுட் கிச்சன் வாங்குறோம், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியை நம்பி அந்த ரெஸ்டாரண்ட் செயின்ஸாக இருக்கலாம், நிறையா ஃபுட்டு கடைங்க, அதையும் தாண்டி வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பாய்ஸ் வந்து இதில் நிறைய பேர் இன்வால்வ் ஆகிட்டாங்க. ஒரே நேரத்தில் ஸ்விக்கி ஜொமேட்டோ மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிடோ ஓட்டுறவங்க, அதுக்கப்புறம் ஜெப்டோ, அதுக்கப்புறம் பிளிங்கிட், டுன்ஸோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி எல்லா மல்டிபிள் ஆப்ஸ்லையும் வந்து டெலிவரி பாய்ஸாக ஒர்க் பண்ணிருக்கோங்க, கேர்ள்ஸ் ஒர்க் பண்ணிருக்கோங்க. இவங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கணிசமான நம்பர்ஸ் இருப்பாங்க தமிழ்நாட்டில். ஸோ இது பேசிக்காக நம்ம இதை அப்படியே விட்டுட்டா கூட வந்து பார்த்தீங்கன்னா அதை நம்பி இருக்கிறவங்களுக்கு டேரெக்டாக ஒரு பாதிப்பு ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளாட்ஃபார்ம் ஃபீலேருந்து வாங்கி எக்ஸ்ட்ரா காஸ்ட்லாம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறனால டெலிவரி பாய்ஸ்க்குலாம் இவங்க அதிகமான காசு கொடுப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? இதில் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் ரொம்ப அப்யூஸ் ஆகுறாங்கன்னா, ஒன்று யூசர்ஸு, 2வது வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பண்ணுறவங்க தான். ஸோ அவங்களுக்கு வந்து இதில் வந்தால் வேலை செய், இல்லைனா போ அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் வந்து இந்த கம்பெனிஸ் டீல் பண்ணிருக்கிறதுனால, ஐயோ இந்த வேலையாவது இருக்கே அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் தங்களோட குடும்ப கஷ்டத்துக்கோ இல்லை ஏதோ ஒரு கஷ்டத்துக்கோ சூழ்நிலையின் காரணமாக அது பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு வரக்கூடிய காசு அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஏறுறது அப்படிங்கிறது ரொம்ப கம்மி. இந்த மாதிரி எவ்வளோ காசு வாங்கினாலும் நம்ம டிப் பண்ணுறது மேபி அவங்களுக்கு போகலாமே தவிர்த்து, அதை தாண்டி வந்து பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் மாதிரி நிறைய ஃபீஸ் ஏற்றினாலும் இவங்க டெலிவரி பாய்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய காசும் ரொம்ப கம்மி தான். ஸோ பேசிக்லி வந்து முழுக்க முழுக்க அந்த டியோபாலி மூலியமாக வந்து ரொம்ப சுயநலமாக இந்த தொழிலை வந்து பார்த்தீங்கன்னா வந்து நடத்திட்டு இருக்க இந்த ஆப்ஸ்க்குலாம் வந்து ஆப்பு வைக்கிற மாதிரி வேறு ஏதாவது இன்னொரு 3வது ஆப்ஷன் 4வது ஆப்ஷன் வந்தால் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறையா வந்து சாய்ஸஸ் இருக்கும். ஒரு கஸ்டமர் பாயிண்ட் ஆஃப் வியூவில், யூசர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு பெரிய காம்படிஷன் இருக்கும் போது தான் நம்மளுக்கு நிறையா பெனிஃபிட்ஸ் இருக்கும். அப்படிங்கிற பட்சத்தில் இன்னும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும், இந்த இண்டஸ்ட்ரியும் பூம் ஆகும். அப்படிங்கிறனால யாராவது ஒருத்தர் வந்து இவங்க டியோபாலை உடைக்கிறதுக்காக சீக்கிரமாக ஒரு லார்ஜ் ஸ்கேலில் ஒரு டெலிவரி ஆப், ஃபுட் டெலிவரி ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணுவாங்களா, ஒருத்தர் மட்டும் இன்னும் 2 பேர் ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படின்னு தான் நம்ம வந்து வெயிட் பண்ணி காத்திருக்கணும் போல. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் 1 இயரில் வந்து இந்த மாதிரி ரேட்ஸ் வந்து தொடர்ந்து ஏற்றிட்டே தான் இருக்க போகிறாங்களாம். இது இதோட முடிய போகிறதில்ல அப்படிங்கிறது வந்து ஒரு அதிர்ச்சி அளிக்கும் தகவல்.